ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தில் நிறைய அழகான சுதை சிற்பங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. கோவிலுடைய நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் பொம்மையெல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே பொம்மைகளெல்லாமே வச்சு இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரிஸை நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த பொம்மைகள்லாம் என்னென்ன பண்ணுதுன்றத வந்து மேலே போர்டாகவே வந்து வச்சுருக்காங்க. இங்கே 63 நாயன்மார்களுடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. இதில் காரைக்கால் அம்மையாருடைய சிற்பமும் இருக்குது. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர்ன்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 274 பாடல்கள் பெற்ற ஸ்தலத்தில் இந்த ஒரு கோவில் ஒன்று. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க எல்லாம் இந்த கோவிலை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. மகேந்திரவர்மன் என்ற அரசர் அப்பரை கல்லுடன் சேர்த்து கட்டி ஆற்றில் வீசினார். அப்பர் இந்த ஊரில் தான் வந்து கரையேறினார். அப்பர் கரையேறிய இடத்திற்கு கரையேற விட்ட கும்பம் என்ற பெயர் வச்சிருக்காங்க. இதுதாங்க சஹஸ்ரலிங்கம். உட்பிரகாரம் சுற்றி வரும்போது கோஷ்டமூர்த்திகளுடைய சன்னதி வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி, விநாயகர், முருகர், துர்க்கை இவங்க எல்லாருமே வந்து கோஷ்டமூர்த்திகள். இவங்க எல்லாருக்குமே சன்னதி வந்து இருக்குது. அம்மனுக்கு தனியாக ஒரு கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் அம்மனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயகின்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க. நான் வந்து அம்மன் கோவிலில் வந்து வீடியோ எடுக்கல கைஸ். ஆனால் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நின்ற குளத்தில் அழகாக காட்சி அளிப்பாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் அம்மனுடைய கோவில் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே காளியோட கோவில் இருக்குது, மறக்காமல் அந்த கோவிலுமே விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த கோவிலுடைய தெப்பக்குளம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். பிரகாரத்தை சுற்றி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிவனுடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவில் 2000 வருட பழமையான ஒரு கோவில். கடலூர் மாவட்டத்திலேயே இந்த கோவில் தான் ரொம்பவும் பழமை வாய்ந்தது. இங்கே முருகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. முருகர் சன்னதிக்கு பக்கத்திலேயே கஜலட்சுமியோடைய சன்னதி வச்சுருக்காங்க. இதுதாங்க முருகருடைய சன்னதி. முருகர், வள்ளி தேவியானை கூட இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய சிற்பம். இது முருகருக்கான சன்னதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கஜலட்சுமியோடைய சன்னதியும் வந்துருக்கு. எல்லா கோவிலுக்கும் ஒரு தலை விருட்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுடைய தலை விருட்சம் பாதி மரம். இந்த மரம் ரொம்ப பழமை வாய்ந்தது. ஆனால் இந்த மரம் இப்போ பட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இந்த மரத்துக்கு செம்பு தகடு போட்டு பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளையோ, பிரான்ச்சோ, லீஃபோ, ஃப்ளவரோ எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு சன்னதி வந்து வச்சுருப்பாங்க. இங்கே அம்மன் வந்து உருவமே இல்லாமல் தவம் பண்ணாங்க. இங்கே அம்மன் வந்து அரூபமாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. இங்கே நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு வடிவமே வந்து இருக்காது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக சாமி எல்லாமே வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சர் சிவன் வந்து கருவறையில் இப்படி தான் இருந்தார், அம்மன் கருவறையில் இப்படி தான் இருந்தாங்க. அதே மாதிரி சிவன் வந்து உற்சவர் சன்னதியில் இப்படி தான் இருந்தார். அதே மாதிரி அம்மன் வந்து உற்சவர் சன்னதியில் இப்படி தான் இருந்தாங்க. காளி வந்து அவங்களுடைய கோவிலில் எப்படி இருந்தாங்கன்றதை நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன். நான் என்னால் வந்து காளியோட கோவிலுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. அங்கே வந்து அவ்வளோவா ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து இல்லை. கருவறையில் வந்து சாமி மட்டும் தான் வந்து இருந்தாங்க. அம்மனோட கோவிலில் தான் வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அம்மன் கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்சோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுமே நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.